ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசைன் நைட்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் சின்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயாங்கோட ஆஃப்டர் டிவோர்ஸோட ஃபைனல் பார்ட். இது ஃபைனல் பார்ட்டில் முடியுமான்னு சரியாக தெரியல. அப்படி முடியலன்னா ஸ்பெஷல் பார்ட் போட்டுற வேண்டியது, ஓகேங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் எபிசோடு யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் தயாங் மேலே இருக்க ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் தயாங் உங்கள் மேலே சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் வருதுங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதில் தான் முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே எழும்பி உங்களோட கிச்சனில் போய் டீ போட்டுட்ருக்கீங்க. தயாங்க இருக்கார்ல, அவருக்கு சேர்த்து டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு டீ போட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தான் தயாங்கோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தயாங்க அவ்வளோ க்யூட்டாக மெஸ்ஸியாக அவரோட தலைமுடியெல்லாம் கலைஞ்சு அப்படியே க்யூட்டாக நடந்து வர்றாரு, தலையை சொரிஞ்சிக்கிட்டே. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே மெஸ்மரைஸ் ஆன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கார். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படின்ட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் குட் மார்னிங் வயன், குட் மார்னிங் தயாங் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டீயை கொண்டு போய் தயாங்கிட்ட கொடுக்குறீங்க. தேங்க்யூ, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போய் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவசரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங் பார்க்குறான், என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்ல, அதனால தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு குடுக்குடுன்னு உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. தயாங் பார்க்குறான், என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளோ அவசரமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டே டீ குடிச்சிட்ருக்கான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. அறக்க பறக்க பேக் எடுக்கிறீங்க, ஐடி கார்டு எடுக்கிறீங்க, அது எடுக்கிறீங்க, இது எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அறக்க பறக்க தான் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. தயாங் பார்த்துட்டே இருக்கான். வயன், ஆர் யூ ஆல்ரைட்? நான் ஆல்ரைட் தான் தயாங். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன வயன் கிளம்புற? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லையா? இல்லை தயாங், நான் காலையில் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஏன்னா காலையில் சாப்பிட மாட்டியா? பழக்கம் இல்லை தயாங், டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். வயன் நில்லு. இல்லை தயாங், டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அறக்க பறக்க அப்படியே கீழே போகிறீங்க. போகிறவங்களே பார்க்குறான், ஏன்னா காலையில் சாப்பிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி வழியா நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறதே பார்க்குறான். என்ன இவன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு அப்படியே உள்ள பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அவனுக்கு பிடிச்ச டிஷ் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. இது எனக்கு பிடிக்கும்னு அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அவனுமே சாப்பிட்டுட்டு அவனோட வேலையை தான் பார்த்துட்டே இருக்கான். இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கும் வந்துட்டீங்க. ஓகே, டீனா, சொல்லுங்கள் வயன். மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அரேஞ்ச் பண்ணிட்டேன் மேம். சரி, ஓகே, ப்ரெசன்டேஷன் நீங்கள் தான் மேம் கொடுக்கணும். ஓ, ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரூமில் போய் உங்களோட மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ உங்கள் கேபினில் அப்பாடான்னு உட்காரிங்க. ஸோ அந்த டைம்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. தயாங்கா? ஹலோ தயாங். வயன், நீ ஆஃபீஸ் போய் ரீச் பண்ணிட்டியா? ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அது நான் மீட்டிங்கில் இருந்தேன். ஓ, அப்படியா? ஓ, ஓகே, ரொம்ப அவசரமாக போனியே, அதனால தான் நீ போய் பத்திரமா ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு தான். தயாங், நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். ஓகே வயன், சாப்பிட்டியா? இல்லை, நான் சாப்பிடல. வயன், நீ சாப்பிடாமலாம் இருக்காத, ஏதாச்சும் சாப்பிடு, ஓகே? சரி தயாங் அப்படின்னு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. என்ன புதுசாக அக்கறையெல்லாம் படுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. சரி வயன், நான் ஃபோனை வைக்கிறேன், எனக்கு ஆஃபீஸ் போகணும். ஓகே தயாங் அப்படின்னு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. என்னமோ
நமக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் எது வந்தாலும் சரி அப்படியே டேக் இட் ஈஸியாக நீங்கள் எடுத்து போயிட்டுருக்கீங்க. இப்படியே தானே அவங்களோட டேஸஸுமே போகுது. மார்னிங் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டதுக்கப்புறம் தயங்குமே ஆஃபீஸ் போயிடுவான். அவன் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கனால அங்கே வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் தான் இப்போ அவன் இருக்கான். ஸோ அதனால் ரொம்ப அங்கே ஒர்க்கே இருக்காது. ஸோ ஒர்க் முடித்ததுமே அவன் இங்கே வர மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வர லேட் ஆகும். நீங்கள் வேறு டயர்டாக வருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெரைட்டியாக டீ எல்லாம் போட்டு வைப்பான். என்னத்த அவங்க இதுவா இது மசாலா டீ ட்ரை பண்ணி பாரு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்காக வெரைட்டியாக பண்ணுறான். ஒரு நாளைக்கு லெமன் டீ, ஒரு நாளைக்கு க்ரீன் டீ, ஒரு நாளைக்கு மசாலா டீ அப்படி சொல்லிட்டு விதவிதமாக ரகரகமாக இறக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னாச்சு இவருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்க. எங்கள் தயாவுக்கு உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறது, உங்களை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கான். நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் டெய்லி கால் பண்ணி போய் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி டெய்லி கேட்பான். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆடாக இருக்குது. எதனால் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ இப்படியா தான்டா அவங்களோட டேஸஸ்மே போகுது. இப்போது நீங்களும் தயாங்க இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போ தயாங் வயன் சொல்லுங்கள் தயாங் அப்படின்ட்டு வாய்க்குள்ளே மென்னுக்கிட்டே சாப்பிட்றீங்க. அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னோடய ஆஃபீஸில் நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. ஓகே, ஃபேமிலியாக இன்வைட் பண்ண சொல்லியிருக்காங்க. என் கூட நீ அந்த பார்ட்டி ஜாயின் பண்ணுறியா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தயவாங்க பார்க்குறீங்க. இல்லை நீ என்னோடய ஒய்ஃபில், அதனால தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே தயவாங்க தான் பார்க்குறீங்க. அந்த ஒய்ஃபுன்னு சொன்னது ஆனால் தயாங் நம்ம தான் இப்போது டிவோர்ஸ் பண்ண போகிறோமே. எனக்கு தெரியும் வயன், பட் இது என்னோடய சக்ஸஸ் பார்ட்டி, அதனால தான் சொல்கிறேன். சரி தயாங், நான் வரேன். நிஜமாவா? நான் வரேன். ஓகே, அப்போ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து பார்ட்டி. ஓ 5 o'clock-ஆ? அப்போ நான் மதியமே வந்துடட்டுமா? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. எங்கள் தயாங் செம்ம ஹாப்பி. அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூம் போய் படுத்து தூங்கிட்டீங்க. எங்கள் தயாவும் அப்படி போய் படுத்துட்டான். எனக்கு நீங்கள் பார்ட்டி வரேன்னு தெரிஞ்சோன்னே இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இப்படியே நெக்ஸ்ட் டேயுமே ஆகுது. நீங்கள் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்குமே போயிட்டீங்க. காலையில் போகும்போது தயாங் நான் மதியம் வந்துடுறேன். சரி வயன் அப்படின்ட்டு நீங்களுமே சொல்லிட்டு தான் போகிறீங்க. ஒரு 1:30 போல் இருக்கும். இப்போது வீட்டுக்கு வரீங்க. எங்கள் தயாங் அப்படியே சோஃபாவில் இருந்து டிவி பார்த்துட்ருக்கான். தயாங் வந்துட்டியா வயன்? வந்துட்டேன். கிளம்பல? ஈவினிங் தானே பார்ட்டி, ஸோ நம்ம மெதுவாக கிளம்புனா போதும். ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த சோஃபாவில் பக்கத்தில் இருந்து டிவி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு? இல்லை கொஞ்சம் ஹெட் பெயினா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தயாங் என்ன பண்ணுறாருன்னா உங்களோட ஹெட்டுக்கு அப்படி மசாஜ் பண்ணுறாரு. தயாங் என்ன பண்ணுறீங்க? இல்லை உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னால அதான் உனக்கு மசாஜ் பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம், நீ எனக்கு எத்தனை தடவை பண்ணியிருக்க, நான் பண்ணுறதுல என்ன இருக்கு, பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அவரும் உங்களுக்காக பண்ணித்தராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மேரேஜ் டைம் நீங்களும் இந்த மாதிரி தான் தயாங்க பண்ணியிருப்பீங்க. அது அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. தயாங் பரவாயில்ல தயாங், நான் ரூமுக்கு போகிறேன். என்னாச்சு? இல்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேனே. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ரூமுக்கு போயிட்டீங்க. என்னாச்சு இவருக்கு? இவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை. நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது, இப்போ எதுக்காக இவ்வளோ கேரிங் காட்டுறாரு? எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. பட் இன்னொரு மைண்ட் வயன், அது இதை பற்றி யோசிக்காத, நீ தான் முடிவு பண்ணிட்டல டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு இதை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்க? அவர் இப்போது ஃப்ரீயாக இருக்கனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீ இதை பற்றி யோசிக்காத, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட மைண்டு சொல்லுது. ஸோ அதனால் நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க, வெளிலையே வரல. அப்போது ஒரு 3:30 போல் இருக்கும். அப்போது தயாங் வந்து உங்களோட டோரை வந்து நாக் பண்ணுறான்.
ஆம் தயாங், என்னாச்சு? ஆ இல்லை வயன், டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வயன் ஒரு நிமிஷம். ம், இந்தா. என்னது இது? ட்ரெஸ். ஆம், ஆனால் என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது. பரவாயில்ல, இது என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோ. கிஃப்ட்? ம், இந்த ட்ரெஸ்ஸே வியர் பண்ணிட்டு வா. ஆம், ஓகே. அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஒரு பேக்கையே வாங்கிக்கிறீங்க. தயாங்க அப்படி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆனால் அப்படியே ரூமுக்கு போயிட்டான். என்ன இவர் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்ட்டு அந்த பேக்கில் இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. அது வந்து ஒரு saree, பிளாக் கலர் சாரியா? அப்படின்ட்டு அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப plain saree. அந்த பார்டரில் மட்டும் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் இருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்குது. அது உங்களோட ப்ளவுஸ் ஃபுல் ஹேண்ட், கையில் வந்து எண்டில் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அழகாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. ஐ திங்க் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே. ஏன்னா இவர் எக்ஸ்பென்சிவாலாம் ட்ரெஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தயாங்கோட ரூமை போய் நாக் பண்ணிட்டு, தயாங், ம், சொல்லுவேன், என்னாச்சு? ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா? இல்லை, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா? ஆமாம், ஏன்? எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்க? இல்லை வயன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உனக்கு இதை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் எக்ஸ்பென்சிவெலாம் பார்க்கல, உனக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உனக்கு பிடிக்கலையா? அப்படியே இல்லை. அப்போ பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்குதா? ஓ, அப்படியா? சரி, ஓகே. ஒயன், சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. ஓகே. அப்படின்ட்டு நீங்களும் போய் அவங்களோட ரூமில் போய் ரெடி ஆகுறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சாரீலேயும் சரி, நீங்கள் லூஸ் ஹேர் விட்டுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாலி அப்படியே தனியாக தெரியுது. உங்களுக்கு அழகாக இருக்குது. நீங்களே அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு, வாவ், இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ அழகாக இருப்பியா, என்னாலே நம்ப முடியல அப்படின்ட்டு அந்த கண்ணாடி கூட பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த தாலியும் பார்க்குறீங்க, உங்களையும் பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது. என்னது? ஆமாம்ல அப்படின்ட்டு பக்கத்தில் குங்குமம் இருக்குது. பாட்டின்னு சொன்னார், இது வச்சா சரி ஓகே, லைட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் வைக்கல, சின்னதாக ஒரே ஒரு டாட் மாதிரி சின்னதாக இன்னும் கொஞ்சம் நீளமாக வச்சுருக்கீங்க. அது அம்சமாக அழகாக இருக்குது. வாவ், அழகாக இருக்குடி அப்படின்ட்டு சுற்றி போடுறீங்க. எவ்வளோ கண்ணு. சரி, ஆமாம், நான் ஏன் இவ்வளோ அழகாக போகணும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது எங்கள் தயாங்க வந்து டோரை நாக் பண்ணுறான். தயாங்க வந்துட்டாரே அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன், கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. நீங்கள் கிளம்பிட்டேன் தயாங். தயாங், தயாங், கிளம்பிட்டேன். வயன், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? ஏதாச்சும் ஓவராக இருக்கா என்ன? எது என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? எதுவும் சரியில்லையா? நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா? இல்லை இல்லை, வேணாம். இது இது ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். ஓ, ரொம்ப ஓவராக எதுவும் இல்லைல்ல? இல்லை, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங்குமே கோட் சூட் தான் போட்டிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக தான் உங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தயாங். ஓ, தேங்க்யூ. ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே கீழே போகிறீங்க. தயாங் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அந்த காரில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. இங்கே தயாங்
அப்படியே அவங்களே தான் அட்மையர் பண்ணுறாரு. நீங்கள் என்னாச்சு தயம், கார் ஸ்டார்ட் பண்ணல? ஆம், இதோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் அப்படியே சென்ஸுக்கு வந்துட்டு அவரும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருக்கீங்க. இப்போது நீங்களுமே அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டீங்க. ஒயன் ஒரு நிமிஷம். ம் நீ கார்லே இரு. ஏன்? நான் தான் சொல்கிறேன்ல கார்லே இரு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவங்க அப்படியே கார்லேருந்து இறங்கி அப்படியே உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே கை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன தான் பா போகலாம் அப்படின்ட்டு கை கொடுக்குறான். நீங்களும் ஓகே அப்படின்ட்டு அவங்க கூட அப்படியே நடந்து போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேரும் கப்புள்ஸாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவனுக்கு ஈக்குவலாக நீங்களும் இருக்கிறீங்க. ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி கச்சிதமான ஜோடியாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லாரோட கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்குது. அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே அப்படி உள்ளே போகிறீங்க. அது வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி தான். லைக் அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தயாங்க்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து தயாங்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் தயாங் பின்னாடி அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. தயாங்கோட பார்ட்னர் தயாங்கிட்ட வந்துட்டு, ஹாய் தயாங். ஹாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் அப்படியே அவங்கள பார்க்குறான். தயாங், ஹூ இஸ் திஸ் பியூட்டிஃபுல்? சொல்லு, யார் அது? ரொம்ப அழகாக இருக்காங்க, கொஞ்சம் இன்ட்ரோ கூட. அதுவா அப்படின்ட்டு உங்களை ஷோல்டர் ஓரமாக அப்படியே அணைச்சிக்கிட்டே, ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஓ ஓ ஒய்ஃபா? ஓகே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பம்புறான். நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க அப்படி அந்த பையன் போனதும் உங்களை பார்க்குறான். இந்த 2 ஐஸ் அப்படியே லாக் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தயாங்கோட கிளைண்ட் வந்து, தயாங் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். ஐ திங்க் ஷீ இஸ் யுவர் ஒய்ஃப். யா, ஷீ இஸ் மை ஒய்ஃப். ஓ ஹாய் மிஸ்ஸஸ் கிம். ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இங்கே வந்து சக்ஸஸ் பார்ட்டி இல்லை, அதுவும் தயாங்கோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ தயாங்க மேடை கூப்பிட்டு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் அவங்களோட புருஷன் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது தயாங்க கையிலேயே மைக்கை கொடுத்துட்டு, ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆக்சுவலி நான் நினச்சே பார்க்கல, இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ண விரும்புகிறேன். என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்களால தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க மட்டும் வரல அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த என்னால் புரிஞ்சிக்கவும் முடியாது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க, இவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே தயாங்க தான் பார்க்குறீங்க. தயாங்கும் அப்படியே அந்த அவார்டு வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்கக்கிட்ட வந்து தான் கொடுக்குறான். இந்த ஒயன். என்ன தயாங் என்கிட்ட கொடுக்குறீங்க? இது உங்களுக்கான அவார்ட், என்னோடய அவார்ட் தான், பட் இந்தா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுக்குறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் சும்மா வச்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்படியே பார்ட்டியுமே ஓவர் ஆகுது. பார்ட்டினா சரக்கு இல்லாமல் இருக்குமா? நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சிட்டிங்க. தேவங்க வந்து ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். இப்போ தயாங் தான் உங்களை தூக்கிட்டு போய் காரில் கொண்டு போடுறாரு. நீங்கன்னா குழன்னு ஆயிட்டீங்க. என்ன இவ்வளோ அதிகமாக குடிச்சிட்டா? சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ உங்களை பார்த்தா நீங்கள் குழன்னு இருக்கீங்க. எலும்பி நடந்து கூட வர முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கீங்க. சரி தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு அப்படியே அவங்க ரூமில் கொண்டு வந்து படுக்க வைக்கிறாரு. அவங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் க்யூட் அழகாக தூங்குறீங்க. தான் அவங்க அப்படியே அவங்களோட ஹேர் அப்படியே ரஃபில் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான். நான் தப்பு பண்ணிட்டேன் அவன். இந்த ஒரு கேர், லவ்,
முன்னாடியே நான் கொடுத்துருக்கணுமா என்ன அப்படின்ட்டு அவங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே புரண்டு படிக்கிறீங்க. அப்போ தயாங்க ஆல்ரெடி உங்கள் ஹேரில் அப்படியே ரஃபில் பண்ணிட்டு இருந்துருப்பாருல்ல, அந்த கை அப்படியே லாக் ஆகிடுச்சு. ஐயோ, கை லாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எடுக்க ட்ரை பண்ணுறான். நீங்கள் எங்கே போகாத. ஏன்னா அயன், நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. நீங்கள் தூங்கிட்டீங்க, இருந்தாலும் அவன் கேட்குறான். அவன் அவங்களே பார்த்து அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கான். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்குறது, முணங்குறது எல்லாத்தையும் அதை பார்த்து இன்ச் பை இன்ச் ரசிக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே அப்படியே எழும்புறீங்க. நான் அது செம்ம தலைவலியாக இருக்குது அப்படின்ட்டு தலையில் கையை வச்சுட்டே எழும்புறீங்க. இனி பாட்டி போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, குடிக்கவே கூடாது அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் உங்கள் பெட்டில் படுத்திருக்காரு. நீங்கள் என்ன தயாங்க, அதுவும் என் பெட்டில் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக தூங்குறாரு. நீங்கள் அவர்கிட்ட போய் உத்து பார்க்குறீங்க. அவரோட மெஸ்ஸியான ஹேர் அவங்க கண்ணு முன்னாடிலாம் இருக்குது. ஒரு விரல் எடுத்து அப்படியே லைட்டாக ஒவ்வொரு முடியாக அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி விட்றீங்க. அவனோட க்யூட்டான கண் அழகாக இருக்குது. ரசித்து பார்க்குறீங்க. ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க ஓ அப்படின்ட்டு அப்படியே தலையில் கையை வைக்கிறீங்க. அப்போது இந்த சவுண்டு கேட்டு தயாங்க அப்படியே எழும்புறான். தயாங் பரவாயில்ல, நீங்கள் தூங்குங்க. ஒயன் எழும்பிட்டியா? சரி, ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு அவன் குடுன்னு வெளில போகிறான். தயாங் எங்கே போகிறீங்க? எங்கே போகிறாரு? ஓ, ஆஃபீஸ் இருக்கும்ல, சரி ஓகே. ஐயோ, இந்த தலை வர வலிக்குது அப்படின்ட்டு தலையை கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இன்னும் பெட்டை விட்டு எழும்பவே இல்லை. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு தயாங் வரான். நீங்கள் பார்க்குறீங்க. என்ன தயாங், இந்தா இதை குடி. என்னது இது? ஹேங் ஓவர் ட்ரிங்க். இது தலைவலிக்கும். நீ நேற்று நல்லா குடிச்சிருந்த, கண்டிப்பாக உனக்கு தலைவலிக்கும். இதை குடி, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். தேங்க்யூ. அப்படின்ட்டு நான் ஒன்று நோட் பண்ணுறான். நீங்களும் எடுத்து அப்படியே குடிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு தயாங்க அப்படியே வெளில போயிட்டான். இப்போது நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்க. தயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் போறியா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரி, மழை வர்ற மாதிரி இருக்குது, நீ வேணால் கார் எடுத்துகிட்டு போயேன். இல்லை பரவாயில்ல தயாங், ஐ திங்க் ஈவினிங் ஆகிடும். ஈவினிங்லாம் மழை வர்றதுக்கு வாய்ப்பெலாம் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். அட்லீஸ்ட் கொடையாச்சும் வச்சுக்கோ. என்கிட்ட இருக்குது தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. தயாங் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகலை. பிகாஸ் நேற்று பார்ட்டி நடந்ததுனால இன்றைக்கி வந்து கம்பெனி கொஞ்சம் லீவு. ஸோ அதனால் வீட்டிலே தான் இருக்கான். இங்கே ஒரு 5:30 இருக்கும். ஜோராக மழை பெய்யுது. என்ன இப்படி மழை பெய்யுது? வயன் வர லேட் ஆகும்னு சொன்னான், இப்படி மழை வேறு பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தயாங் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு 6:30 இருக்கும். நீங்கள் வரதுக்கான டைம் தான். பட் ஆனால் நீங்கள் இன்னும் வரல. என்ன ஆச்சு? இந்த டைம்க்குலாம் வயன் வந்துடுவாளே அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் ஹலோ தயாங், ஒயன் எங்கே இருக்க? தயாங், நான் இங்கே ரைனில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டியா? எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன். ஐயோ பரவாயில்ல தயாங், ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட நான் வந்துடுவேன். நிஜமாக தான் சொல்கிறியா? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். மழை வேற ரொம்ப பெஞ்சிட்ருக்குவேன். நான் வேணா பிக்கப் பண்ண வரேனே. இல்லை பரவாயில்ல. சரி. நீங்கள் ஃபோனுமே கட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இங்கே தயாவுக்கு மனசே ஆறலை. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குன்னு சொல்கிறா அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ 7 ஆகுது. இங்கே உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறான். இங்கே நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ தயாங், ஒயன் என்னாச்சு? இன்னும் டைம் ஆகிடுச்சு, இன்னும் வரல. அதுவா தயாங், ஆக்சுவலி ரொம்ப மழை பெய்யுது. நான் ஸ்கூட்டியில் பாதி தூரம் வந்துட்டேன்.
பார்த்தா ஸ்கூட்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. அதனால தான் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு அப்படியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒயன் சொல்கிற? எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கலாம்ல. நானும் கால் பண்ணலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சரி, எங்கே இருக்க? இந்த இடம்தான். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் அங்கே வந்துடுறேன். சரி தயம் அப்படின்ட்டு இங்கே நீங்களும் தயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவங்க அப்படியே குடுன்னு அவன் வந்து வெறும் ஷார்ட்ஸும் ஒரே ஒரு பனியன் மட்டும் தான் போட்டிருக்கான். போட்டதோடைய அப்படியே உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக அப்படியே வரான். இங்கே நீங்கள் ஒரு ஓரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது, அங்கே நிற்கிறீங்க. பட் மழை சாரலெல்லாம் உங்களுக்கு மேலே அடிக்குது, ரொம்ப குளிருது. அப்படியே கை காலெலாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. பார்த்தா தயவுங்க தான். இதை பார்த்தோன்னே நீங்கள் கூட அப்படியே வண்டியில் வந்து ஏறுறீங்க. எங்கள் தயவுங்க அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன வயன் இது, கொடை வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு கொடை கேட்டா, அதனால தான். நம்ம தான் ஸ்கூட்டியில் வரோமே, ரொம்ப மழை பெய்யாது, அதுக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தேன். பட் இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கல அப்படின்ட்டு பின்னாடி இந்த ஒரு டவல் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் இதை வச்சு தோட்டிக்கோ அப்படின்னு நீங்கள் தோட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ தயாங்குமே கார் எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறான். போகும்போது செம்ம மழை. ஒரு கட்டத்தில் தயாவங்கள வண்டி ஓட்ட முடியல. ஒயன் கொஞ்ச நேரம் இங்கே வண்டி ஸ்டாப் பண்ணி போடட்டுமா? ஏன்னா ரொம்ப ஃபாகாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தயாவுமே வண்டியை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கான். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால் காரில் அப்படியே சாங்கை வந்து ப்ளே பண்ணுறீங்க. பார்த்தா ரொமான்டிக்கான ஒரு சாங். அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே திரும்பி தயவங்க பார்க்குறீங்க. தயவங்க அப்படியே உங்களே தான் பார்க்குறான். இங்கே வெளியில் செம்ம மழை, உள்ள நீங்களும் தயவங்க மட்டும் ஒருத்தர் பார்க்குறீங்க. அடங்கும் நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் நூறு சேர்ந்தே கேட்போம். அந்த வைபே ரொம்ப ரொமான்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஒருத்தர் அவங்களே பார்த்துட்டே இருக்கீங்க, மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் சென்ஸ் ஆகிட்டு நான் வேறு சாங் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த ஒரு சாங்கை சேஞ்ச் பண்ணுறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவனுமே அப்படியே நார்மலாக இருக்கான். இப்போது மழையும் லைட்டாக விட்டுடுச்சு. தயாங்கும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போது உங்களோட வீட்டுக்கு தான் வரான். தயாங்கும் வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வரான். இங்கே நீங்களுமே இறங்கி அப்படியே உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. ரொம்ப துப்புன்னு நனைஞ்சிருக்கீங்க. எங்கள் தயாவும் அப்படியே உங்களே பார்க்குறான். உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி உங்களை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன தயாவா என்ன யோசிச்சுட்ருக்க, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. சொல்லுவேன். ஆக்சுவலி நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டீம் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ வெளியிலே எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டோம். நீங்கள் சாப்பிடுங்க, நான் தூங்குறேன். சரி வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் குட் நைட் தேவ். குட் நைட் அயன் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்காக சொல்கிறாரு. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிங்க. தயாங்க அப்படியே உங்களோட டோரே தான் பார்த்துட்டே இருக்கான். அவனோட பேக்கெட் அப்படியே ரப் பண்ணிட்டு தயாங்க என்னடா இது, என்ன ஆகுது உனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கீழே பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஐயோ இது வேறையா, ஐயோ என்னடா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே தானே டைமுமே போகுது. போக போக
நீங்களும் தயாவுக்கும் நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அது நீங்களாக க்ரியேட் பண்ணுறதில்ல, தானாக க்ரியேட் ஆகுது. உங்களால் இந்த ஒரு மெமரிஸை மறக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்படியே தான் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போது நாளைக்கு உங்களோட டிவோர்ஸ்க்கான டே. இங்கே நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது உங்களோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஒயன். அம்மா எப்படிம்மா இருக்கா? நான் நல்லா இருக்கேன்டி. அப்புறம் ஒயன். சொல்லுங்கம்மா. எப்படி போகுது லைஃப்? ரொம்ப நல்லா போகுதும்மா. சரி, ஓகே. உன்னோட லைஃப் எப்படி போகுது? அதான் சொன்னேனே ரொம்ப நல்லா போகுதுன்னு. உன்னோட ப்ரொஃபஷனை கேட்கல, உன்னோட பர்சனலை கேட்குறேன். இல்லைம்மா, நாங்கள் டிவோர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். ஒயன், இந்த 6 மாதம் நீங்கள் தயாம் கூட இருந்திருக்க, அவர் கூட வாழணும்னு உனக்கு ஒரு தடவை கூட தோணலையாம்மா? அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக தான் இருக்கீங்க. சொல்லு ஒயன். அம்மா, நான் முடிவு எடுத்துட்டேம்மா. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு 6 மாதம் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் நான் முடிவு எடுத்துட்டேன். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் நம்மளோட அப்பா பண்ண மாதிரி எனக்கு ஆகிடுமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குமா. ஒயன், நீ எதுக்கு உங்கள் அப்பாவையோ அவங்க நீ சேர்த்து வச்சு பேசிகிட்ருக்க? அவர் இப்போ தான் அவரோட ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருமா, அதனால் அவர் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பார். அம்மா, நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான், பட் அவர் வந்து இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து தாம்மா ஆகணும். ஏன்னா அவர் இன்னும் நிறைய வளரணும்மா. அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவார். ஆனால் இந்த ஒரு மேரேஜ் லைஃப் இது அவருக்கு ஒரு தடையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் இந்த ஒரு டிவோர்ஸை நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த டைமில் தான் தயாங்க அப்படி உள்ளே வரான். நீங்கள் இல்லைம்மா, என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் தான். நான் தயாங்கோட லைஃப்பில் இதுக்கப்புறம் என்னால் நான் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது அப்படியே தயாங்க கேட்டிருப்பான். ஏன்னா அப்போது இந்த 6 monthஸில் அவளுக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரலையா? அப்போ எனக்காக ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாளா? என்னை வெறுக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி இங்கே தயாங்க அப்படி தப்பாக நினச்சிக்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். நீங்கள் அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, போதும், இதுக்கு மேலே எதுவுமே பேசாதுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோந்தான், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. எங்கள் அயன், அப்போது உனக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரலையா? அப்போ நான் தான் தப்பாக நினச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நீங்களும் தயாங்குமே கோர்ட்டில் தான் நிற்கிறீங்க. இப்போது ஜட்ஜ் ஒயன், மிஸ்டர் கிம் தயாங், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லை மேம், எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்கிறீங்க கோரஸா. அப்போ இது மியூச்சுவல் டிவோர்ஸ் தானே? தென் ஓகே மிஸ்டர் கிம் தயாங் அண்ட் லீ ஒயன், இன்று முதல் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி அல்ல என்று இந்த ஒரு கோர்ட் உத்தரவிடுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சீலை குத்துறாங்க. இங்கே உங்கள் 2 பேரோட ஹார்ட்லேயுமே ஏதோ ஒரு ஆணி உங்கள் ஹார்ட்டில் இறங்கின மாதிரி 2 பேருக்குமே ஃபீல் ஆகுது. பட் 2 பேரும் கல் மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, அப்படி இருக்கீங்க. இப்போது 2 பேரும் அப்படியே வெளில வரீங்க. தயாங் அப்படியே அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஒயன், நவ் யூ ஆர் அ ஃப்ரீ பேர்ட். எனிவேஸ், இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சுக்கோ ஒயன். And all the best Tayong for your successful career. Thank you Wayan. Okay Wayan, then bye. Goodbye Wayan. Goodbye Tayong அப்படின்ட்டு
2 பேருக்கு மனசே இல்லாமல் தான் பிரியிறீங்க. தயாங் அப்படி எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் அவர் அப்படியே அவரோட கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே போகிற தயாங்கை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, தயாங்குக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவனும் போயிட்டான். நீங்கள் போகிற தயாங்கை தான் பார்க்குறீங்க. குட் பை தயாங், குட் பை. உன்னோட லைஃப்பில் நீ ரொம்ப ஷைன் ஆவ, எனக்கு தெரியும். நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டே யோசித்து பார்க்குறீங்க. உங்களுக்கு டியர்ஸ் வருது. மோயான், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் க்ரை, டோன்ட் க்ரை டே, டோன்ட் க்ரை. எல்லாமே முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. தயாங் இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. ஸ்ட்ராங்காக இரு வயன், ஸ்ட்ராங்காக இரு. உன்னை நீ எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும் நீ பார்த்துக்கிட்ட. இப்போ என்னடா கோழை மாதிரி அழுதுகிட்டு இருக்கு. இல்லை, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்களும் காரை ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. எங்கள் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. பார்த்தா தயாங்கோட லக்கேஜஸ் எதுவுமே இல்லை. காலையிலே தயாங் அவனோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் தயாங்கோட ஞாபகமாகவே இருக்குது. இந்த அமைதியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வயன், டீ எடுக்கட்டுமா? வயன், வா சாப்பிட்லாம். வயன், ஏன் காலைல சாப்பிட மாட்டேன்? வயன், எனக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தயாங்கோட மெமரிஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ். தயாங், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி இருந்து அழுகிறீங்க. உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் அந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கீங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸஸ் போகுது. ஒரு விஷயமும் நீங்கள் கேள்விப்படுறீங்க, தயாங் அப்ராட் போயிட்டாரு. இதுக்கப்புறம் எப்போமாச்சும் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் நீங்கள் கேள்விப்படுறீங்க. சந்தோஷமாக இரு தயாங் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட வேலையை தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலான ஒரு லைஃப்க்கு நீங்களும் லீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படியே ஒரு 2 years அப்படியே போகுது. முன்னே வந்து டிஎல்லாக இருந்தீங்க, இப்போது அதை விட ப்ரொமோஷன் ஆகி இப்போ மேனேஜர் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் இப்போது உங்கள் கீழே கொஞ்சம் டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கால். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. என்ன, நிஜமாவா? அவன் அப்படியே சொன்னான். அப்போ உனக்கு ஓகேவா? ஓ சரிம்மா, ஓகே, நான் ஊருக்கு வந்து நான் இதை பற்றி நான் பேசுகிறேன். அப்படின்னு நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டீங்க. என்ன சொல்கிறான் அவனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 6 months ஆகிடுச்சு. இங்கே தயாங் சைடு பார்க்கலாம். தயாங் வந்து இப்போ அப்ராட்கே போயிட்டான். அவன் ஒர்க் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஒர்த். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ரெஸ் ஆனதுனால தயாங்க்கு வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போது நம்ம தயாங் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாகவே இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கார். அவர் இதுக்கு தான் ஆசைப்பட்டார், ஃபைனலி அச்சீவுமே பண்ணிட்டாரு. ஸோ தயாங்கோட பார்ட்னர் தான் ஜங்குக். தயாங் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். டே ஜங்குக், உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னு தெரியாதா? நாக் பண்ணிட்டு வர வேண்டியதானடா. ஓஹோ, என்ன சார் ஒரே ரூல்ஸாக போட்டுட்ருக்கீங்கோ. ஐம் யுவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் எப்படி உங்ககிட்ட ப்ரொமோஷன்லாம் கேட்டு வந்தால் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் மற்றவங்களுக்கு, இந்த ஜங்குக்கு கிடையாது. சரி, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்ன சொல்லு. என் தங்கச்சி இருக்கால? ஆமாம், அதுக்கு என்ன? ஒரு பையனை லவ் பண்ணா, அதனால அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். சரி, என்ன சரி? இங்கே பாரு, நெக்ஸ்ட் மந்த் என் தங்கச்சிக்கு மேரேஜ். ஒழுங்கு மரியாதை வந்து சேராலே பார். சரிடா, எங்கே மேரேஜ் எங்கே? அது இந்தியாவில். இந்தியாவிலையா? ஏன் இந்தியாவில்? பிகாஸ் பையனோட வீடு வந்து இந்தியா. என்னடா சொல்கிற? எப்படி?
லியா இங்கே, அந்த பையன் எப்படி? லூசு, நீ இன்னும் பழைய காலத்துலேயே இருக்கியா? எவ்வளோ டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஆன்லைன் காதல் தான்டா. ஓ சரி, பையனெல்லாம் நல்லா விசாரிச்சியா? பையனெல்லாம் நல்லா விசாரித்தேன், நல்ல பையன், நல்ல இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பான். அவன்கிட்ட நான் பேசினியா? இது எப்போ? இடையில இந்த ஒரு விஷயமா தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். எங்க இந்தியாக்கா? அப்போது அவங்க வீட்டில் இதை பற்றி பேசினேன். அவங்க அக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானுமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்டா. அம்மா அப்பாவுக்குமே அவங்களோட ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலி தெரியுமா. ஸோ அதனால் இந்தியாவிலேயே மேரேஜ் வச்சுக்கலாம், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ கொரியாவில் வந்துட்டு ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு மேரேஜ், அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோண்டா. ஓ இப்போ ஃபஸ்ட்டு மேரேஜ் எங்கே? இந்தியாவில் தான். ஓ சரி, எப்போ? நெக்ஸ்ட் மந்த்? சரிடா, ஓகே. நானும் என் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே எங்கள் வீட்டுக்கும் போன மாதிரி இருக்கும் இல்லையா? டேய் சொல்ல மறந்துட்டேன், பையனோட ஊருமே சென்னை தான். என்ன, சென்னையா? தமிழ் பையனா? ஓ சென்னைனா பிரச்சனை இல்லை, அப்படியே எங்கள் அம்மாவும் பார்த்துட்டு வந்துடுவேன். சரி சரி, உங்கள் அம்மாவும் உன்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நானும் உன்னை விரட்டி விடலான்னு பார்த்தா நீ தான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஏன்டா? அதெல்லாம் அப்படி தான்டா. நீ சரியே இல்லை தயான். அதெல்லாம் விடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் இருக்குது, பண்ணலாமா? சரி சரி அப்படின்ட்டு இப்போ அவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு அங்கேருந்து போயிட்டான். அப்போ அந்த டைமில் தயாங்கோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா. என்ன தயாங், அங்கே போனோடனே அம்மாலாம் மறந்துட்டியா என்ன? என்னம்மா, நான் எப்படி ஒன்றெல்லாம் மறப்பேன், நீ என் செல்ல குட்டியாச்சு. இந்த கொஞ்சலில் மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு சிரிச்சிட்டே இருக்கும்போது அந்த டைமில் யாரோ வந்து டோரை நாக் பண்ணுறா. தயாங் ஒரு நிமிஷம் இருறா. அப்படின்ட்டு அவன் வீடியோ கால்லே இருக்கான். அவங்க அம்மாவும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒயன் அப்படின்னு சொன்னது எங்கள் வீடியோ காலில் இருக்க தயாங். ஏன்னா ஒயனா அப்படின்ட்டு. ஒயன் எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், வா உட்கார் அப்படி சொல்லிட்டு எங்கள் தயாங்கோட ஃபோனை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ, ஒயன் வந்திருக்காளா? ஏன், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தயாங் யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க அம்மாவே திரும்ப வீடியோ கால் பண்ணுறாங்க. ஹலோ தயாங்கா. அம்மா. சரிடா சொல்லுடா, என்ன விஷயம் பற்றி பேசிகிட்டு இருந்தா? அம்மா வந்தது யார்? அதுவா ஒயன். ஒயனா? எதுக்கு வந்தா? ஏன் வந்தான்னு கேட்டு நீ என்ன பண்ண போகிற? இல்லைம்மா கொஞ்சம் சொல்ல. அதுவா, அவளுக்கு கல்யாணமா, அதனால் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தா. ஏன்னா கல்யாணமா? என்னம்மா சொல்கிறது, ஒயனுக்கு கல்யாணம்? ஆமாடா, அவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அதனால் புதுசாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறா. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைம்மான்ட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. இருந்தாலும் அவங்க அம்மா கூட சமாளித்து பேசிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். ஒயன் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் தயாங்க அப்படியே பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் தயாங்கும் இப்போ ஊருக்கு வந்துட்டாங்க. எங்கள் தயாங் ஒரு மாதிரி தான் இருக்கான் பிகாஸ் ஆஃப் யுவர் மேரேஜ். ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிற விஷயம் தெரிஞ்சதுமே அவனுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு தான் இப்போ ஜங்கு கூட தான் இருக்கான், ஜங்கு கூட வீட்டில் தான் இருக்கான். அப்போ ஜங்கு, டேய் ஏன் என்ன ஆச்சு? உனக்கு தெரியும்ல என்னோடய ஒய்ஃப். ஆமாம் உன்னோட ஒய்ஃப், அதான் நீங்கள் 2 டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே. அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ சரி, அதுக்கு எதுக்கு நீ சோகமாக இருக்க? கல்யாணம் பண்ண புதுசில் என்னோடய மைண்ட் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே மணி மைண்டடாக தான்டா இருந்துச்சு. எப்படியாவது நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் அப் தொடங்கி எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா. அந்த டைம் என் ஒய்ஃபை கூட நான் கண்டுக்கவே இல்லை.
சொல்லப்போனால் அந்த டைம் இருக்குது தெரியுமா, என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அன்பு, பாசம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த மணி மட்டும்தான் இல்லை. பட் இப்போ பாரு, என்கிட்ட மணி மட்டும்தான்டா இருக்குது, எதுவுமே இல்லை. என் கூட இப்போ எங்கள் அம்மா இல்லை, என் ஒய்ஃப் இல்லை. என் ஒய்ஃபோட லவ், கேர், அக்கறை எதுவுமே இல்லைடா. இப்போ நான் தனி மரமாக இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் அந்த டைம் என்னோடய ஒய்ஃபை நான் நல்லா பார்த்துருந்தேன் அப்படின்னா இப்போ என் கூட அவள் இருந்திருப்பாள்ல. தயம், ஏன்டா இவ்வளோ எமோஷன் ஆகுற? எனக்கு தெரிலடா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த 3 வருஷம் அவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்கேன்டா. இந்த ஒரு விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் என் மனசுக்குள்ளே புழுங்கி 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 நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன தெரியல, மனசு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. அப்போ நீ இப்போவும் உன்னோட ஒய்ஃபை தான் லவ் பண்ணிகிட்ருக்கியா? லவ் பண்ணுறேன்னான்னு தெரியல, ஆனால் அவளை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணு வேண்டான்னு தோணுதுடா. அவள் போதும், என் லைஃப்க்கு அவள் தான் எனக்கு செட் ஆவா, அவள் தான் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்புறம் நீ ஏன் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது? எப்படிடா நான் பேசுறது? எந்த மூஞ்சி வச்சுட்டா நான் அவங்ககிட்ட போய் பேசுவேன்? இப்போ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இந்த டைம் என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னா அவள் எப்படி வருவா? கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் அப்படியே பார்க்குறான். எங்கள் தயாவுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. சரிடா, நான் என்னமோ லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கேன். எங்கள் தங்கச்சியோட விஷயத்துக்காக வந்தோம்ல, ஸோ நான் நாளைக்கு வந்துடுறேன்டா. அங்கே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? அது ஏன்னா என்கிட்ட கேட்குற? போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். அப்படின்ட்டு இங்கே தயாவுமே ஜங்குக் வீட்லேருந்து இப்போது தயாவங்களோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தயாவங்களோட வீட்டில் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அங்கே தயாவங்களோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ திடீர்னு தயாவங்க உள்ளே வரான். ஹே தயாம், தயாம் அப்படின்ட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, இப்போ தான் இந்த அம்மா உனக்கு ஞாபகம் வந்துச்சா தயாம்? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான். உனக்கு ஒர்க்குன்னு சொல்லியே எங்கள் எல்லாரையுமே நீ மறந்துட்டல? அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்ட்டு அவருக்குமே அழுகு தான் வருது. ஏன்னா அதுதான் உண்மை. அவர் ஒர்க்குன்னு சொன்னதுனாலே இவங்க வீட்டில் இருக்கவங்கள அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அது இப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் தனியாக இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறாரு. அம்மா, நீங்கள் அவங்க கூட இருந்த டைம், முக்கியமாக அந்த 6 மாதம் சேர்ந்திருந்த நாட்கள் தான் இந்த 3 வருஷம் அவருக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கும். அதே தான் நினச்சி பார்த்துட்டே இருந்திருப்பார். எங்கள் தயம், அம்மா எப்படிம்மா இருக்க? ஏதோ உயிரோடு மட்டும் இருக்கேன்டா. இந்த வீடே வெறிச்சோடி இருக்கு, யாருமே இல்லை தெரியுமா தயம்? இங்கே நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் மாதிரி இருக்கேன்டா. என்னை நீ பார்க்க நீ வர்றதே இல்லைல்ல தயம். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன். வயன் எப்போ அவள் ஊருக்கு வந்தாலும் என்னை வந்து பார்ப்பா. அவளுக்கு இருக்க அக்கறை கூட உனக்கு இல்லையா தயம்? என்னம்மா சொல்கிற? வயன் இங்கே வருவாளா? என்ன வருவாளாவா? அவள் எப்போ இந்த ஊருக்கு வந்தாலுமே மொத என்ன தாண்டா வந்து பார்ப்பா. வீட்டுக்கு கூட போகமாட்டா, இங்கே தான் வருவா. வந்து என் கூட ரொம்ப நேரம் இருந்து பேசுவா தெரியுமா? அவள் வந்தால் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருப்பேன். இப்போ அவளுமே இல்லை. அம்மா, அவளுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தயாவோட அம்மா அப்படியே தயாங்க பார்க்குறாங்க. என்ன சொன்ன? அவளுக்கு மேரேஜுன்னு சொன்னியே, அதான் அது நாளைக்கு மேரேஜ். என்ன நாளைக்கா? நாளைக்கு தான் மேரேஜ் அப்படின்னு சொன்னதும் இங்கே தயாவோட ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்பாவா நாளைக்கு வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிருவாளாம்மா? ஆமாம் தயம்.
நான் வயனை மிஸ் பண்ணிட்டேனாம்மா? தயம், மிஸ் பண்ணிட்டேன்லம்மா? ஆமாம், நான் மிஸ் பண்ணிட்டேன். என் கூடவே இருந்தப்போ எனக்கு அந்த அருமை தெரியல. இப்போ இதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப செல்ஃபிஷாம்மா? ஏய் தயம், என்னடா பேசிகிட்ருக்க? தெரியலம்மா, எனக்கு மேரேஜுன்னு சொன்னதுமே எனக்கு ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, வலிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. நாளைக்கு இந்த நேரம் வேற ஒருத்தருக்கு சொந்தமாக இருப்பாளாம்மா? நான் தான் பைத்தியக்காரன். மிஸ் பண்ணிட்டேன்ல. ஆமாம், நான் மிஸ் பண்ணிட்டேன். அம்மா, வலிக்குதும்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. எனக்கு என் திரும்ப வேணும்னு தோணுதம்மா. அவளை மறுபடியும் என் கூட வச்சுக்கணும்னு தோணுதம்மா. தயங்க என்ன சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு வயன் வேணும்மா, எனக்கு வயன் வேணும். தயம், அவளுக்கு நாளைக்கு மேரேஜ்டா. எனக்கு தெரியும்மா, ஆனால் இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டாம்மா. இதுக்கப்புறம் நான் போய் அவள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அம்மா, உனக்கு தெரியுமா, நான் ஏன் தெரியுமா இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சேன்? சின்ன வயசில் நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான்மா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். ஆனால் நான் அதில் அச்சீவ் பண்ணிட்டேம்மா. லைஃப்பில் நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கம்பெனி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் என்னோடய லைஃப் வைஸ் என்னை பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 0ல் தான்மா இருக்கேன். கிடச்ச ஒரு லைஃப்பை நான் தொலைச்சிட்ருக்கேம்மா. தயம், எங்கள் தயங்கன அம்மா அப்படியே பார்க்குறாங்க. தயங்கனா அப்படியே அழுது பேசுகிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வலிக்குதுமா. நான் செல்ஃபிஷ் தான். மணி பின்னாடி போகி இப்போ என்னோடய லைஃப்பை தொலைச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. எனக்கு வயன் வேணும், எனக்கு வயன் மட்டும்தாம்மா வேணும், வேறு யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு குழந்த மாதிரி அழுகிறாரு. இங்கே தயங்கட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அவளால் எதுவும் சொல்ல முடியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே தயங்கட அம்மா, இங்கே பாரு தயம், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா. என்னம்மா சொல்கிற? எப்படிம்மா நல்லபடியாக நடக்குங்கிற? நாளைக்கு என்னோட வயன் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிடுவாம்மா. அப்போ எப்படிம்மா நல்லா இருக்க முடியும்? சரி தயம், சரி அப்படி சொல்லிட்டு தயங்கோட அம்மா தான் தயங்க கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கள் தயங்களை சுத்தமாக முடியல. அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே இருந்திருப்பீங்க. அதில் கொஞ்சம் அவங்களோட திங்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து அப்படி அழுகிறான். என்னை மன்னிச்சிருவாயா, என்னை மன்னிச்சிருடி. அவனை நான் நல்லா பார்த்துக்கலல்ல. ஐம் சாரி. நான் ஸ்டார்டிங்கில் உன்னை நல்லா பார்த்துருந்தேன் அப்படின்னா நீங்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுருக்க மாட்டேன்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஐம் ஸோ சாரிடி அப்படின்ட்டு அந்த பெட்டில் உட்காந்து அப்படி அழுகிறாரு. எங்கள் தயவங்களோட அம்மாவுக்கு நல்லா புரியுது. அவங்க எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தயவங்களோட அம்மா டோரை நாக் பண்ணுறாங்க. தயம், டேய் தயம். தயம், அம்மா என்னாச்சுடா? என்ன கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா. அழுதியா? அது எங்கே பாரு தயம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா. எதை நினச்சி ஃபீல் பண்ணாத.
என்னால் முடியலம்மா. எனக்கு மேரேஜ், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் நான் இருக்கேம்மா. அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்மா. நான் லைஃப்பில் நான் போய் அகெயினா ஒரு பேர்டனாக இருக்க விரும்பலம்மா. நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் அழுகிறான். சரி ஓகே, கொஞ்சம் அமைதியாக இரு. ஃபஸ்ட்டு இது ட்ரெஸ் எடுத்து போடு, என்னோட மேரேஜ்க்கு போகிறோம். ஏம்மா என்னை உயிரோட கொல்ல பார்க்குறீங்களா? இல்லை தயாங், நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. நீ ஃபஸ்ட் இதை போட்டுட்டு வா. அவங்களோட அம்மாவும் தயாங்க்கு ஒரு ஷர்ட்டை ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்குமா? இதை போட்டுட்டு வா. அம்மா வேணாம்மா, ப்ளீஸ்மா, என்னால் அதை பார்க்க முடியாதும்மா. எப்படிம்மா என்னோட ஒயன் வேற ஒருத்தனோட கையால் தாலியை கெட்டுறதை பார்த்தேன்னா சத்தியமாக செத்துருவாம்மா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்னை இதுக்கு மட்டும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தயாங், உன் அம்மா சொல்கிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா. எப்படிம்மா, எப்படி நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறேன்? என் வயன் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போகிறாம்மா. எப்படிம்மா என்னால் பார்க்க முடியும்? என்னால் சத்தியமாக முடியாதும்மா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கம்மா. இங்கே பாரு தயாங், நீ எதுவுமே பேசாத. ஃபஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அம்மா ப்ளீஸ். தயாங் போயிட்டு வா, அம்மா சொல்கிறல்ல அப்படின்ட்டு தயாங்கே அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்ருக்கான். இப்போது தயாங்கோட அம்மா ஓகேவா? என்னடா இது, போய் தலையை வரு. இல்லைம்மா, ஐயோ உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா தான் தயாவுக்கு முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ அழகாக இருக்க இப்போ நான் அழகாக இருக்கிறதம்மா முக்கியம். ஏம்மா நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? தயாங், அம்மா தான் சொல்கிறல்ல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்னம்மா நீ வேறு அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தான் இருக்கான். சரி வா போகலாம். அம்மா ப்ளீஸ்மா, என்னால் பார்க்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா, என்னோட வயன் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போகிறது என் கண்ணில் பார்த்தேன்னா நான் செத்துருவேம்மா. ப்ளீஸ்மா, என்னால் அதை தாங்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா, என்னை விட்டுருமா, நான் போயிடுறேம்மா. இங்கே பாரு, ஜங்குக்கு எனக்கு ஃபோன் பண்ணான். இன்றைக்கி அவனோட சிஸ்டரோட மேரேஜ் ஆமே. இந்த ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு நீ அங்கே போ. அம்மா நான் வரலம்மா. தயம், நீ எதுவும் பேசாத. இப்போ நீ என் கூட வர. இந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பார்த்தா மட்டும்தான்டா உன் லைஃப்பில் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பவர் உனக்கு கிடைக்கும். அம்மா இது பவர் இல்லைம்மா, இது என்னோட பவரும் ஸ்ட்ரென்த்தும் எதுவும் இல்லைம்மா. மயன் என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்போ நம்ம எல்லாமே புரியுது. இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, வீக்னஸும் இல்லை, ஒரு ஜடம் மாதிரி இருக்கம்மா. சரி தயாங், அம்மா சொல்கிறல்ல, அம்மா சொல்கிறது கேளு. என்னமோ பண்ணுமா, ஆனால் என்னால் அதை பார்க்க முடியாதும்மா. சரிடா, ஓகே போகலாமா? போகலாமா? அப்படின்ட்டு இப்போ தயாங்கோட அம்மாவும் வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஒரு கோவிலுக்கு தான் வராங்க. அதுவுமே தயாவுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆன ஒரு கல்யாண மண்டபம் தான். எங்கள் தயாங்க பார்க்குறேன், அம்மா இது எனக்கும் மேரேஜ் ஆன மண்டபம் தானேம்மா? மறுபடியும் இதே இடத்துல தான் கல்யாணமாம்மா. வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லைம்மா. என்னடா சொல்கிற? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மண்டபத்தில் நான் வயனை கல்யாணம் பண்ணேன். பட் இப்போ என் வயனை வேற ஒருத்தன் இதே கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ண போகிறேன். அதை பார்க்க நானே வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஃபன்னியாக இருக்குல்லம்மா. இங்கே தயாங்கோடம்மா அப்படியே தயாங்கி தான் பார்க்குறாங்க. சரிம்மா, நீங்கள் உள்ள போங்க. வாடா. இல்லை நான் இங்கே இருக்கேன், வா தயாம் அப்படின்ட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா வெளியில் ஜங்குக்கு இருக்கான். இங்கே
ஜங்குக்கை பார்த்ததும் ஹே தயம் கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற? நான் இங்கே என்ன பண்ணுறேண்ணா? டேய் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அவன் அண்ணன் இல்லைன்னா எப்படிரா? என்னடா சொல்கிற? இது தங்கச்சியோட கல்யாணமா? ஆமாம் ஏன்? ஆனால் அப்படின்ட்டு இங்கே தயாங்கோட அம்மாவை பார்க்குறாங்க. தயாங்கோட அம்மா எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக போகிறாங்க. இங்கே தயாங்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையே, கல்யாணம் தான் நடக்க போகுது. ஏ ஏ இன்னைக்கு என்னோட வயனுக்குமே மேரேஜுன்னு சொன்னாங்க. அதான் நீ சொன்னியே நேற்று. அதுவும் இதே மண்டபம் தானடா எங்கள் அம்மா சொல்லிச்சு. என்னடா சொல்கிற? ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கோட அம்மா அப்படியே நின்று பார்க்குறாங்க. அப்போது தயாங்கோட அம்மா கிட்ட உங்கள் அம்மா வந்து பேசுகிறாங்க. இது வயனோட அம்மா ஆச்சு. டேய் தயாங் என்னடா பேசிகிட்டு இருக்க? இல்லைடா எங்கள் அம்மா கிட்ட ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அது லீனா ஆண்டி. ஆமாம் அது லீனா ஆண்டி தான். ஆமாம் அவங்கள எப்படி உனக்கு தெரியும்? ஒரு நிமிஷம், லீனா ஆண்டி உனக்கு எப்படி தெரியும்? லூசு, அவங்க தான்டா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனோட அம்மா. டேய் என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறான். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு saree வியர் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே க்யூட்டாக அங்கேயும் ரொம்பலாம் மேக்கப்லாம் இல்லைங்க, சிம்பிளாக இருக்கீங்க. ஆனால் அழகாக இருக்கீங்க. இங்கே நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு தாம்பூல தட்டை எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? அப்போது தயம் உங்களை பார்த்துட்டு இது இது வயன் வயன் அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். இங்கே நீங்கள்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஜோ என்னடி இந்த தாம்பூல தொட்டு கொண்டு போய் ஃப்ரெண்டில் கொண்டு போய் வெல்கம்க்கு வச்சுப்பாங்கல்ல. சரி சரி. நீ எங்கே போகிற? இல்லடி என் தம்பி ரூமில் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் லியாட்ட கொடுக்கணும், அதுக்கு தான். ஓ சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே நீங்கள் இப்போது உங்கள் தம்பியோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஆக்சுவலி மேரேஜ் வந்து யாருக்கு அப்படின்னா உங்களோட தம்பி, அதாவது வயனோட தம்பிக்கு தான் மேரேஜ். எங்கள் தயாங்கோட அம்மா வேணோடு தான் தயாங்கிட்ட வயனுக்கு தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி கூட நீங்கள் வந்து உங்கள் தம்பியோட மேரேஜோட இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்துருந்தீங்க. பட் தயாங்கோட அம்மா தான் கொஞ்சம் மாற்றி சொல்லிவிட்டாங்க. ஸோ இதனால தான் நேற்று ஃபுல்லாக தயாங் அழுது புழம்பி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடந்துச்சு. ஸோ இங்கே தயாங் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அந்த டைம் ஜங்குக் தயாங் தயாங் என்னடா அப்படின்ட்டு இவனா கலங்கி போய் நின்று பார்த்துட்டே இருக்கான். அங்கே பாடுறா அந்த ஒரு பொண்ணு போகிறாள் அப்படி சொல்லிட்டு அவங்கள தான் கை காட்டுறான். எங்கள் தயாங் அப்படி பார்க்குறான். அந்த பொண்ணு இருக்கால, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இல்லை போனால் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறாள் ரிஷி, அந்த பையனோட அக்கா. எனக்கு அவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன்டா, எனக்கு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தயாங் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். இவ்வளோ நேரம் அவன் வந்து ஒரு ஏக்கம், ஒரு லவ், தவிப்பு அந்த மாதிரி இருந்த ஒரு ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரக்கடாக மாறுது. ஜங்குக் என்னடா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எங்கே பாரு ஜங்குக், நீ எந்த பொண்ணு ஆனாலும் கல்யாணம் பண்ணு, லவ் பண்ணி என்னவும் பண்ணிட்டு போ. ஆனால் வயனை மட்டும் விட்டுரு. ஏன் வயனை மட்டும் விடணும்? அதெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் இரு. ஆமாம் அவங்களோட நேம் வயன்னு உனக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் ஷீ இஸ் மை ஒய்ஃப். வாட் அப்படின்ட்டு எங்கள் ஜங்குக் செம்ம ஷாக்கு. என்னடா சொல்கிற தயாங்? வயன் எப்படி உனக்கு ஒய்ஃப் ஆவா? டேய் அவளை தாண்டா நான் முதல்ல கல்யாணம் பண்ணேன். சொல்லப்போனால் நேற்று ஃபுல்லாக நான் அழுதுறதுக்கு காரணமே அவள் தான். அவளுக்கு கல்யாணம் நினச்சிதான்டா இங்கே வந்தேன். இங்கே பார்த்தா அவள் தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தயாங்கோ கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியே வந்திருக்கு. எங்கள் ஜங்குக்கு என்னடா சொல்கிற? அப்போது வயன் தான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃபா? அவள் தான் எப்போவுமே எனக்கு மட்டும்தான் ஒய்ஃப். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஜங்குக்,
இதுக்கப்புறம் ஒயனை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே? என்ன இவன் இவ்வளோ நேரம் அம்பி மாதிரி அழுதுகிட்டே இருந்தான், இப்போ பார்த்தா அன்னியன் மாதிரி என்ன நம்ம மிரட்டுறானே. புரியுதா? புரியுது அப்படின்ட்டு எங்கள் தயாங்க அப்படி அவங்கள பார்க்குறான். பார்த்தா அவங்கள காணோம். எங்கே போயிட்டா அப்படின்ட்டு அந்த சைடு இந்த சைடு பார்க்குறான். அப்போ ஜங்குக், என்னடா தேடிட்டுருக்க? ஒயன் எங்கடா போயிட்டா? அவன் பையனோட இருக்க ரூமுக்கு போயிட்டா. எங்கே இருக்கு? அதுதான் சரி அப்படின்ட்டு இங்கே தயாங்குமே கொடுன்னு ஒரு ரூமுக்குள்ளே வரான். இங்கே நீங்கள் அங்கேருந்து ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே தயாங்க அப்படி உள்ளே வந்து டோர் அப்படி லாக் பண்ணுறான். யார் டோர் லாக்? தயாங் ஒயன் அப்படின்ட்டு அவங்களே பார்க்குறான். தயாங், நீங்கள் எப்படிங்க? நீங்கள் எப்போ அப்ராட்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது தயாங் அப்படியே ஓடி வந்து அவங்கள டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் தயாங் என்ன பண்ணுறீங்க? ஐம் ஸோ சாரி வயன், ஐம் ரியலி சாரி. நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுறி. நான் உன்னை நல்லாவே பார்த்துக்கல. எனக்கு தெரியும் உனக்கு நான் நல்ல ஒரு ஹஸ்பண்டாகவே இல்லை. அதனால தானே டிவோர்ஸ் பண்ணிட்டு போனேன். உனக்கான லவ் கேர் எதுவுமே கொடுக்காதனால தானே இப்போ இந்த ஒரு நிலைமை. சத்தியமாக சொல்கிற வயன், நீ எல்லாமே என்னால் இருக்க முடியலடி. இந்த 3 வருஷம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என்கிட்ட அப்போது எதுவுமே இல்லைடி, ஆனால் எல்லாருமே இருந்தீங்க. ஆனால் இப்போது என்கிட்ட எல்லாமே இருக்குது. காசு, பணம், கார் எல்லாமே இருக்குது. ஆனால் என் கூட யாருமே இல்லை தெரியுமா? என் அம்மா கூட என்கிட்ட இல்லை, எங்கள் அம்மா கூட என்கிட்ட இல்லை தெரியுமா? அதுவும் என் வீட்டில் நான் மட்டும் தாண்டி தனியாக. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் இந்த 3 வருஷம் அவ கூட இருந்த அந்த 6 மாதம் கோல்டன் மெமரிஸ் வயன். அந்த 6 மாதத்துலேயே தான் இந்த ஒரு 3 வருஷத்தை நான் ஓட்டினேன். ஆனால் இதுக்கப்புறம் இல்லைடி, இதுக்கப்புறம் கண்டிப்பாக இல்லை. ப்ளீஸ் வயன், எனக்கு நீ வேணும். நீ என்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் டி, என்னை வேணான்னு சொல்லாத. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாத வயன். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி அழுதுகிட்டே பேசுகிறான். எங்கள் நீங்க தயாங் ப்ளீஸ் டி, என்னை புரிஞ்சுக்கோடி. நிஜமாவே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. ஐ லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ் டி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. எனக்கு நீ வேணும் வயன், ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். எங்கள் நீங்கள் தயாங், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாக தான் நீ சொல்கிறேன் வயன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ. ஆனால் கண்டிப்பாக எனக்கு நீ ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் நான் பண்ணணும், எனக்குன்னு ஓனாக ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் நீ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதில் நான் உன்னை கண்டுக்கல வயன். என் கூட தானே இருப்பேங்கிற மாதிரி நான் நம்பினேன். உன்னை நான் கேர் பண்ண மறந்தேன். அதனால் நீ என் கூட டிவோர்ஸ் பண்ணுவேன் நான் நினச்சி பார்க்கல வயன். சரி ஓகே, சரியாயிடும்னு நினச்சேன். இந்த 6 மாதம் உண்மையாக சொல்ல போனால் அவனை நான் ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த டிவோர்ஸ் ஆன அந்த ஒரு செகண்ட் என் ஹார்ட்டில் எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியே செத்துட்டேன் தெரியுமா? இதுக்கப்புறம் நீ என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வலிச்சது தெரியுமா வயன்? அப்படின்ட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அவனை பேசவே விடலை. ப்ளீஸ் வயன், எனக்கு ஒரு சான்ஸ் கொண்டு. இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் டே அப்படின்ட்டு கையை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களே பார்க்குறான். எங்கள் நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் தயாங்.
ஆக்சுவலி ஆன்ட்டி சொன்னாங்க அவங்கள சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயமும். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டே தயம் அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்துருக்கணும், நான் புரிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் அது பண்ணல. ஒரு பொண்டாட்டியாக உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். பட் நான் அப்படி பண்ணாமல் இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேனே தவிர உங்கள் கூட சப்போர்ட்டுக்கு நான் இல்லைல்ல. கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஒய்ஃபே இல்லை தயம். அப்படிலாம் இல்லடி, அப்படிலாம் இல்லடி. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இதை இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னடி நீயும் புரிஞ்சுக்கிட்ட, நானும் புரிஞ்சுக்கிட்டேன்டி. இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் ஒயன். ஆனால் தயம், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கு. எங்கே பாருடி, நீ இல்லைன்னா தாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் ஒயன், தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாதடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ஒயன் அப்படின்ட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்களுக்கும் தயாங்க அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? நீங்களுமே அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இல்லை தயம் நான் போக மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் தயம். ஐ லவ் யூ ஸோ மச் தயம் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் டோரை யாரும் வந்து ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அது ரிஷி. அப்படின்ட்டு 2 பேரும் பார்க்குறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ரிஷி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒதுங்கி நிற்கிறீங்க. இப்போது தயாங் அப்படியே உங்ககிட்ட வந்து ஷோல்டரோடமா அப்படியே அணைச்சிக்கிட்டு, யுவர் மாமா இஸ் பேக்டா. ஏன்னா அகேன் நான் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இன்றைக்கி இந்த முகூர்த்தத்தில் உனக்கும் லியாவுக்கும் கல்யாணம் பண்ணுறேன். அதே முகூர்த்தத்தில் அப்படின்ட்டு நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. என்னடி எப்படி பார்க்குற? இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கள் தயங்கும் வயனும் அப்படி ஸ்ட்ரைட்டாக மணமேடையில் வந்து உட்காந்துட்டாங்க. இங்கே எல்லோரும் செம்ம ஷாக்கு. என்ன பொண்ணும் பையனும் மாறிடுச்சா என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே தயாங்கோட அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்காங்க. இங்கே தயாங் என்னடி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு நீங்களும் நோட் பண்ணுறீங்க. இங்கே ஐயரும் கெட்டிமேளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்குறீங்க. தயாங்கும் உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. பையன் இதுக்கப்புறம் ஒன்றா எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன்டி. லைஃப் லாங் உன் கண்ணில் கண்ணீரே வராது. ஆனந்த கண்ணீர் தவிர நான் ஹர்ட் பண்ணதாக ஒரு கண்ணீர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வராது, வர விட மாட்டேன்டி. இதுக்கப்புறம் உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் லவ் யூ தயா, லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஜூடி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களோட போகலாம் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே ஜங்கோ அப்படி செம்ம ஷாக்கு. ஏன்னா கல்யாணமே பண்ணிட்டானா அப்படின்ட்டு இங்கே அவன் செம்ம ஷாக்கில் இருக்கான். அட் த சேம் டைம் ரிஷி என்னடா நடக்குது இங்கே, எனக்கு தான் கல்யாணம்னு பார்த்தா இப்போ என் அக்காவுக்கு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு அவன் செம்மையாக பார்த்துட்டே இருக்கான். எங்கள் அல்லியா ஏய் இது உங்கள் அக்கா தயம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுதான் என்னோடய ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். இது எப்போ இது ரிஷியோட அக்காவாச்சு, அது எல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். இங்கே ரிஷி அப்படியே லியாவை பிடிச்சி இங்கே உட்கார வச்சுட்டு வாடி இருக்கிற கொஞ்சம் நல்லா நேரத்தையாவது நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் உட்கார வச்சுட்டு அவனுமே தாலி கட்டுறா. ஒரே மேடையில் 2 கல்யாணம் பண்ணிட்டீங்க. நீங்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி. பட் ஆனால் லிட்டில் பிட் ஹார்ட் உடஞ்சது என்னமோ நம்ம ஜங்குக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்கள பார்த்தோமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சோடனே ஓகே நம்ம மச்சான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், அதுவும் நம்ம மச்சானோட ஒய்ஃபெல்லாம் சைட் அடிச்சது தப்புடா அப்படிங்கிற மாதிரி அவன் ரியலைஸ் பண்ணிட்டு அவனும் நல்லா இருந்துட்டு போங்கடா
அப்படின்ட்டு அவனுமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறான். ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது தயாங் இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இங்கே தயாங் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்கள தயாங்கோட வீட்டுக்கு தான் கொண்டு வரான். வரும்போதே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டான், அம்மா நீங்கள் ஒரு வாரத்துக்கு என்னோட அம்மா வீட்டிலே தங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. என்னடா தயாங் என்னடா சொல்கிற? ஆமாம்மா, புதுசாக கல்யாணம் இருக்க ஜோடிங்க, கொஞ்சம் ப்ரைவசி தான் கொடுத்தா என்ன கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி சந்தோஷமாக இருந்துட்டு போடா அப்படின்ட்டு அவங்களும் விட்டாங்க. இங்கே தயாங் ஸ்ட்ரைட்டாக அவங்கள வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் என்ன தயாங் என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? அத்தையை கூப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் கிடையாது. இந்த 3 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டீங்களா? நான் கஷ்டப்படலையா என்ன? சரி சரி நீயும் தான் கஷ்டப்பட்ட. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் பாஸ்ட் தானே. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரை நம்ம க்ரியேட் பண்ணிக்க வேண்டாமா? அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நடந்து உள்ளே போகிறீங்க. ஹேய் என்னடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி நேராக எங்கே போகிற? ஃப்ரெஷ்ஷப் ஆக வேணாமா? ஓ, ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்கிறியா? என்ன ஸ்டார்ட் பண்ணுறது? என்ன எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறா? தெரியாது எனக்கு. ஏய் நடிக்காதடி. நான் ஏன் நடிக்க போகிறேன்? இங்கே என்ன படமாக ஓட்டுறாங்க? ஏன் ரொம்ப வாயிடுற நீ? அதெல்லாம் அப்படி தான். இப்போ என்ன உங்களுக்கு தூங்கணும் தானே? போய் தூங்குங்க. தூங்குறதுக்காடி எங்கள் அம்மாவெல்லாம் வெளில துரத்தி விட்டுட்டு இப்போ உன் கூட எப்படி இருக்கேன்? இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? லைஃப்பை க்ரியேட் பண்ணலாங்கிறேன். லைஃப்பை க்ரியேட் பண்ணுறது எப்படி? எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருப்பியே, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஏய் என்னடி, பொண்ணுங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறீங்க? அதெல்லாம் அப்படி தான். ஆனால் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாதாடி? தெரியாதா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே இப்போ பிடிச்சி அப்படி இழுக்கிறான். நீங்கள் தயம் என்ன பண்ணுறீங்க? உனக்கு தான் தெரியாதுல்ல, கற்றுக் கொடுக்க வேணாம். அதுவும் இல்லாமல் 3 வருஷம் ரொம்ப ரொம்ப ஏங்கி போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் தீர்க்கணும், விளையாடணும், லைஃப்பை வேறு க்ரியேட் பண்ணணும். பண்ணலாமா? பண்ண வேணாம். என்னடி நான் வேறு ரொமான்டிக்காக பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன புதுக்குங்கிற? நான் அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? இந்த 3 வருஷம் என்னாலேயே விட்டீங்கல்ல. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. நீங்கள் தான் பூடி குடிக்கவே இல்லை, இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நான் 3 குழந்தைகளுக்கு அம்மா இருந்திருப்பேன். என் பொண்டாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுற போல் என் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றிடலாமா அப்படின்ட்டு அவங்களோட லிப்ஸ் அப்படியே பார்க்குறான். நீங்கள் நிறைவேற்றுறது யார்? நீங்கள். ஏடா போங்க தயாங் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. நான் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்கேன், நீ என்ன அப்படி அசால்ட்டாக போகிற? எனக்கு ரொமான்டிக்காக இல்லையே, உனக்கு ரொமான்டிக்காக இல்லை. இப்போ காட்டவா அப்படின்ட்டு அவனோட ஷர்ட்லேருந்து ஒவ்வொரு பட்டனாக ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உனக்கு தான் ரொமான்டிக்காக இல்லையே, ஸோ உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் அப்படியே அவனோட ஷர்ட் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க தயாங்க அப்படியே ஒவ்வொரு பட்டனாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே ஜர்க் ஆகுது. என்னடி என்னென்னமோ ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்குற, என்ன டெம்ட் ஆகுதா? இல்லையா, டெம்ப்லாம் ஆகலையா? ஆகும் பார் அப்படின்ட்டு அந்த ஷர்ட் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கழுத்தலை, பட் ஆனால் பட்டன் இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஷோல்டரை மட்டும் இறக்கி விட்ருக்கான். அப்படியே அவங்கள பார்க்குறான். அந்த பார்வையே அப்படியே சுண்ணி இழுக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவன் கண்ட்ரோல்டாக இருடி, அவன் என்னென்னமோ பண்ணுறான், விழுந்துடாத அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லுது. ஆனால் அவன் கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அவனோட ஃபேண்ட்டுக்கு போகுது. நீங்கள் என்ன பண்ணுற தயம்? என் பொண்டாட்டியா மயக்கணும் இல்லையா? ஸோ பண்ண வேண்டியது பண்ணால் தானே என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும். அப்படியா? அப்படியா? அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்கள்
என்ன உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நிஜமாவா? நீங்கள் என்னை மிஸ் பண்ணதாக இருந்தால் இன்றைக்கி வந்தீங்கல்ல, அது நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. டைம் இவ்வளோ போயிருந்துருக்காதே. கரெக்டு தான், பட் என்னோடய பிஸ்னஸ் என்னை ரொம்பவே பிஸி ஆக்கிடுச்சு. அதனால தாண்டி. சரி, ஓகே. இதுக்கப்புறம் எதுக்கு பழசெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு நம்மளோட லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம் தயம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன என் பொண்டாட்டி எப்போவோ ரெடியாக இருக்கா போல். உன் பொண்டாட்டி 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடியாக தான் இருந்தா. ஆனால் என் புருஷன் தான் கண்டுக்கவே இல்லை. சரிடி அதான் இப்போ வந்துட்டேன்ல, எல்லாம் சேர்த்து வச்சு கவனிச்சிக்கலாம். என்ன சொல்கிற? ஸோ உனக்கு ட்வின்ஸ் வேணுமா இல்லை ட்ரிப்பிள்ஸ் வேணுமா? வாட்? இனி சிங்கிள்லாம் கிடையாது, டபுள்ஸு ட்ரிப்பிள்ஸ் தான், ஓகே அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிஸ் பேக் பண்ணுறீங்க. அவங்களோட கை அப்படியே அவனோட ஹேர் அப்படியே போய் க்ரிப் பண்ணுது. அதே மாதிரி அவனோட கையுமே அப்படியே அவங்கள ஹோல்ட் பண்ணி பயங்கரமாக கிஸ்ஸிங் போய்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கிஸ் ரொம்ப டீப்பராகி உங்களோட சாரியிலேருந்து ஒவ்வொரு பின்னாக அப்படியே உருவுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஏதோ டைட்டானிக்கில் வந்து ரோஸ் படுத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே படுத்திருக்கீங்க. என்ன ரோஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்புறம் என்னடா, ஒரே ரொமான்ஸ் தான். மேக் அவுட் மேலே மேக் அவுட். அப்புறம் என்னடா, மேக் அவுட் மேலே மேக் அவுட். ரொமான்டிக்காக தான் அவங்களோட லைஃப் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ எனிவேஸ், கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டுனா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கண்டிப்பாக நான் போடுவேன். ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களை அழகு வச்சதுக்கு, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்பெஷல் பார்ட்டில் தரமாக செஞ்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு எவ்வளோ அழுதிங்களோ அதை விட ரொம்பவே அதிகமாக ரொம்ப ரொமான்ஸ், லவ், கேர் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் பார்ட்டில் போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.